கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 19:6, மேத்யூ 19:6. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதாவது இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கருத்து என்னன்னு சொல்லல, மாறாக தேவனுடைய நோக்கம் என்ன ரொம்ப தெளிவா ஆதியாகமத்தில் சொன்ன, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது சொன்னதை வச்சுங்க என்ன சொல்றாரு. இப்போ திருமணம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு புதிய பிரிக்க முடியாத ஒரு ஒற்றுமையை காட்டுகிறது. ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் 2 மக்களாய் இருந்தாலும் அவர்கள் ஒரே சரீரமாக மாறுறாங்க. இந்த ஒற்றுமை என்னவா மாறுது? இது மாம்சமாக, உணர்ச்சிகள் மூலமா, ஆவிக்குரிய முறையில் உடன்படிக்கையின் பிரகாரம். பவுல் இதை குறித்து அழகா சொல்லும்போது எபேசியர் 5வது அதிகாரம் 28-29 எப்படி அவர்கள் ஒரே சரீரமாய் மாறுகிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இதை சேர்த்தது யாரு? தேவன் அவர்களை இணைத்ததை, தேவன் தான் இணைச்சது. இவங்க 2 பேரையும் கொண்டு வந்து ஒரு, அதனால தான் திருமணம் என்பது என்னன்னா ஒரு மனிதர்கள் போடுற கான்ட்ராக்ட் இல்லை, இது a டிவைன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய செயல். ஏன்னா நம்ம நிறைய திருமண பத்திரிகைகள் எடுப்பாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது உண்மை, அது சத்தியம், அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா ஒரு கணவன் மனைவியை ஒரு ஒற்றுமையாக ஒரே இதாக மாற்றுவது யாரு? தேவன், வேற யாரும் கிடையாது. அப்போ என்னன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா சேரும்போது என்ன நடக்குதுன்னா, தேவன் இவர்களை ஒன்றிணைக்கிறார். அதனால தான் திருமணம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனால் தேவன் சாட்சியாக நடப்பது. அது மாத்திரமல்ல, தேவன் முத்திரை கொடுப்பது. தேவன் தான் 2ஐயும் இணைத்து ஒரு முத்திரை கொடுக்கிறாரு. நீங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய சபைகளில் இந்த போதகர் என்ன பண்ணுவார், அவருடைய அங்கியிலிருந்து ஒரு இதை எடுத்து கணவன் மனைவி கை மேலே அதை சுற்றி சொல்லுவார், இது தேவன் பிணைத்தது, இது அதுக்கு அடையாளம். அதை போட்டுட்டு இதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்லுவார். காரணம் என்ன? இது தேவன் சாட்சியாக, தேவன் இதில் முத்திரை பறிக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து சொல்லுமென்னு சொல்லுது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப என்னன்னா, எந்த ஒரு மனுஷ அதிகாரமும் தேவன் இணைத்ததை பிரிக்க கூடாது. அப்ப என்ன, திருமணம் என்பது சின்ன காரியங்களுக்கு எதுக்குமே விவாகரத்து பெறக்கூடாது. ஏன்னா இங்க பரிசேயர்கள் எந்த ஒரு சின்ன காரியனாலும் செய்யலான்றத இங்க எதிர்கொள்ளும் விதமாக. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இது எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, இது எவ்வளவு நிரந்தரமானது, எவ்வளவு மேன்மையானது, அது எவ்வளவு சீரியஸ் ஆனதுங்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இது தேவன் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக இதை புனித தன்மையை புரிந்து கொண்டு நம்ம அதற்கு உரிய கனத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த உடன்படிக்கையை கொடுக்கறது கர்த்தர், இதை முத்திரை தரிப்பது கர்த்தர். அதனால நம்ம இதற்கு எவ்வளவு அதிகமான ஒரு கனத்தையும் மரியாதையும், ஒரு பரிசுத்தமாக இது கர்த்தர் கொடுத்ததுன்று வாழ வேண்டிய ஒரு அவசியம். அதனால தான் எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு திருமணம் ஒற்றுமையாக இருப்பதற்கு நீங்கள் சண்டை போடணுமே ஒழிய பிரிப்பதற்காக இல்லை. ஏன்னா நிறைய பேர் சண்டை போட்டு பிரிகிறதுல இருக்காங்க. இல்லை, நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்காக யூ மஸ்ட் ஃபைட் ஃபார் யூனிட்டி. ஏன்னா இது கர்த்தர் சேர்த்தது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நல்ல தொடர்பு உள்ளவங்களா, கணவன் மனைவி நல்ல தொடர்பு உள்ளவங்களா, 2வது ஒரு நேசம் உள்ளவங்களா, அந்த பாசம் என்பது என்ன பண்ணும்? மன்னிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்தியம், ரொம்ப ஒரு அந்யோன்ய ஒரு தாம்பத்திய உறவு இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரே நோக்கத்தை 2 பேரும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ என்னன்னா,
நம்மளுடைய திருமண சவால்களுக்கெல்லாம் நம்ம யார்கிட்ட போகணும்? கர்த்தர்கிட்ட போகணும். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய காயங்களை கட்ட முடியும். ஒருவேளை இந்த திருமண காரியங்களில் காயப்பட்டிருந்தவங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர் அந்த காயங்களை ஆற்றட்டும். மறுபடியும் உங்கள் கணவனன் உங்கள் மனைவியை நம்புவதற்கு, உங்கள் மறுபடியுமாய் ஒரு புதிதாய் அவர்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கு எங்கெல்லாம் உடைந்து போன காரியங்கள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து கட்டட்டும். அப்போ கர்த்தர்கிட்ட வருவீங்களா? வல்ல பிதாவே, இதோ இந்த திருமண காரியங்களில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ திருமணம் என்பது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு தேவனால் வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் அதற்கு உரிய கனத்தையும் மரியாதையும் ஆண்டவரே நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.